சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனமாக 1700 ரூபாவை பெற்றுத் தருவதாக தாம் ஒருபோதும் உறுதி அளிக்கவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், பெருந்தோட்ட தொழிலாளர்களது வேதனத்தை நிர்ணயிக்கும் நடவடிக்கைகளை தொழிலமைச்சு வேதன நிர்ணய சபையின் ஊடாக பெற்றுக் கொண்டிருந்தது. அதன் கீழ் லாபம் ஈட்டி தொழிலாளர்களை பராமரிக்க முடியாத நிறுவனங்களிடமிருந்து தோட்டக்காணிகளை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தோட்ட பகுதிகளில் உள்ள லயன் அறைகள் அமைந்துள்ள காணிகளை கிராமங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குனர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது எனவும், அவ்வாறு செய்தால் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்த 2 சந்தர்ப்பங்களிலும் நாட்டை காப்பாற்றி எனது திறமையை நிரூபித்தேன். மேலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து நான் கவனம் செலுத்தி வருகின்றேன். சிலரினால் ஊழலை பற்றி பேச மட்டுமே முடியும். ஆனால் நான் ஊழலை தடுப்பதற்காக பல சட்டங்களை இயற்றியுள்ளேன். ஊழல் குற்றச்சாட்டுக்களை எவரையும் நாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை. இவ்வாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என தேசிய அமைப்பாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பேரணியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் வசந்த சமரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எந்த வகையிலும் உதவாது என தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 வருடங்கள் பதவியிலிருந்து ஓய்வூதியம் வழங்கும் நாடு இலங்கை மட்டுமே எனவும் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னேற்றுவதில் மாத்திரமே தாம் கவனம் செலுத்துவதால் தனக்கு போட்டி எதுவும் இல்லை என ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது திறமையை 2 முறை நிரூபித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடன் அல்லது கடன் வழங்குனர்களுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் எந்த அளவுகோலையும் மாற்ற முடியாது. அவ்வாறு செய்தால் இலங்கை நிதியை இழக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அனைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று ரணில் கேட்டுக்கொண்டுள்ளார். தாம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுமா இல்லையா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி தன்னுடன் இணைந்து செயல்படுமாறு அனைவரையும் அழைப்பதாக தெரிவித்தார். கம்பகா தம்மிட்ட பிரதேசம் மற்றும் யாயில மகேவிட்ட பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த 2 துப்பாக்கிச்சூடுகளையும் ஒரே சந்தேக நபர்கள் நடத்தியுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். யாயில மகேவிட்ட பகுதியில் நேற்று இரவு 7:40 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர். குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்று அரை மணித்தியாலங்களுக்குள் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கம்பகா தம்மிட பிரதேசத்தில் மற்றொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரமுன கட்சியினர் என்னை தமது கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிட அணுகியிருந்ததாகவும் அதனை தான் நிராகரித்ததாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் BCS மண்டபத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
பெருமன கட்சியினர் என்னை தமது கட்சி சார்பில் வேட்பாளராக போட்டியிட அணுகியிருந்தனர். நான் அதனை மறுத்துள்ளேன். தற்போது இளம் அரசியல்வாதி ஒருவரை வேட்பாளராக களமிறக்கியுள்ளனர். அதேபோல வடக்கு கிழக்கில் அபிவிருத்திக்கென ஒதுக்கப்பட்ட நிதிகளில் 50% அதிகமான நிதி திரும்புகிறது. வடக்கு கிழக்கு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லாமையே அதற்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 63 கணினி சாதனங்களில் மறைத்து வைத்து 5 கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் போதைப்பொருள் கொண்டுவரப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க கொள்கலன் முனையகம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றி வளைப்பு நடவடிக்கையை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்டுள்ளனர். ரத்தினபுரி எமிலிப்பட்டிய பிரதான வீதியில் பதுல்பாடு பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சீமேந்தி ஏற்றிச் சென்ற பாரவூர்தி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பாரவூர்தியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது 2 பாரவூர்திகளும் ஆற்றில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் கட்டுப்பாட்டை இழந்த பாரவூர்தியை செலுத்திய சாரதி உயிரிழந்தார். ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிச் நகர் கிஸ்புலாக் நகரில் வர்த்தகர் ஒருவர் நேற்றிரவு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் பாவனையாளர்கள் வர்த்தக நிலையத்தை கொள்ளையடிக்க வந்த நிலையில்தான் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் திருமணம் முடிக்காத நிலையில் கடை நடாத்தி வந்த 45 வயதுடைய தாவூத் என்பவர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள ஏறாவூர் போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இணையத்தில் பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனையாளருக்கு பணம் செலுத்த மறுத்த 2 வெளிக்கடை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 4 கைத்தொலைபேசிகள், 2 மடிக்கணினிகள் மற்றும் ஒரு ரவுட்டர் என்பனவும் இணைய விற்பனையாளர் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட தங்க நகைகள் மற்றும் 2 கை கடிகாரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இணைய விற்பனையாளரின் புகாரின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தொடர்ந்து வாரியப்புல மற்றும் சுனந்தரபுர பிரதேசங்களில் வசிக்கும் 20 மற்றும் 24 வயதுடைய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதியுமான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 110 ஓட்டங்களால் வெற்றி பெற்றதுடன் தொடரை கைப்பற்றியுள்ளது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 248 ஓட்டங்களை பெற்றது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் ஆவிஸ்க பெர்னாண்டோ அதிகபட்சமாக 96 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் இந்திய அணியின் ரியான் பராக் 54 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த நிலையில் 249 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய இந்திய அணி 26.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 138 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக 35 ஓட்டங்களை பெற்றார். பந்து வீச்சில் இலங்கை அணியின் துனித் வெள்ளாளக்கே 27 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அணி 27 ஆண்டுகளின் பின்னர் இந்திய தொடரை கைப்பற்றியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக 4 வேட்பாளர்கள் நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்று சோசலிச சமத்துவ கட்சியின் வேட்பாளரான பாணி ஸ்ரீவர்தன கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். அத்துடன் மேலும் 3 சுயேட்சை வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதன்படி இதுவரையில் மொத்தமாக 22 ஜனாதிபதி வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பல் ஒன்றினால் தபால் ஊழியர் ஒருவரின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடமராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியைச் சேர்ந்த தபால் ஊழியர் ஒருவரின் வீடே தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. தபால் ஊழியர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் வெளியில் சென்ற சமயம் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த கும்பல் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு, ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மில்லிமீட்டர் 50க்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கொழும்பு காலி வீதியில் இடம்பெற்ற விபத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மொரட்டுவை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவம் செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. பாணத்துறையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்று அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த கர்ப்பிணி பெண்ணொருவரும் சிறுமியொருவரும் படுகாயமடைந்துள்ள நிலையில் பாணத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் கர்ப்பிணி பெண் உயிரிழந்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.